கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்களில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் என்று ஒரு பெருவாரியான கோரிக்கையோடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற அந்த அமைப்பு போராட்ட களத்தில் குதித்தார்கள். ஜூன் மாதத்துடைய தொடக்கத்தில் அவர்களுடைய போராட்டம் வெவ்வேறு வகையாக அது தொடங்கியது என்றே சொல்லலாம். இப்போ இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்பதே தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்த ஒரு கமெண்ட் மூலமாக உருவானது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வழக்கில் கருத்து சொல்லும்போது பட்டதாரிகள், வேலையில்லாத பட்டதாரிகள் ஒட்டுண்ணிகளாகவும் கரப்பான்பூச்சிகள் போலவும் செயல்படுகிறார்கள் என்ற அவருடைய கருத்தின் காரணமாக தங்களை அப்படித்தான் நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அதன் மூலமாகவே நாங்கள் ஒருங்கிணைகிறோம் என்று சமூக வலைதளத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பக்கம்தான் இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது. அதன் பிறகாக அது கல்வியில் சீர்திருத்தம் கோரி போராடக்கூடிய ஒரு அமைப்பாக அதற்கு பின்னால் அது உருவானது என்றே சொல்லலாம். இந்த கமெண்ட் பற்றி சூரியகாந்த் சில விளக்கங்களையும் கொடுத்தார். அதில் ஃபேக் டிகிரி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவர்கள் மூலமாக அவர்கள் மீதான தன்னுடைய கருத்து தான் அது என்ற அந்த விளக்கத்தையும் கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த சிஜேபி என்பது தேசிய அளவிலான ஒரு பெரிய மாணவர் அமைப்பாக அது மாறிவிட்டது என்றே சொல்லலாம். தற்போது நீட் வினாத்தாள் கசிவு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வில் குளறுபடிகள், நெட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள், முக்கியமாக சிபிஎஸ்சினுடைய பொது தேர்வு அதில் அந்த விடைத்தாள் என்பது மாறி மாறி வந்தது போன்ற அந்த குளறுபடிகள், இப்படியாக தொடர்ந்து கல்வி சார்ந்த பல சிக்கல்கள் உருவானது. இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் போன்ற கோரிக்கைகளோடு இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்ட களத்தில் குதித்தது என்றே சொல்லலாம். இப்போ அவங்களுடைய இந்த போராட்டத்தில் லடாக்கை சேர்ந்த பொறியாளரும் கல்வியாளரும் ராமன் மெகசாசாய் விருது பெற்றவருமான சோனம் வாங்சுக் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டம் மூலமாக அந்த போராட்டத்தில் அவரும் சேர்கிறார். அவருடைய அந்த உண்ணாவிரத தொடக்கத்திற்கு பிறகு இது அரசியல் கட்சிகளுடைய கவனத்தை ஈர்க்கும் ஒரு அம்சமாகவும் மாற தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகாக அவர் அங்கு உண்ணாவிரதம் இருந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகாக தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற அந்த அமைப்பை தொடங்கிய அபிஜித் டிகே அவர் தன்னுடைய உண்ணாவிரதமாக தொடங்குகிறார். அதன் பிறகு பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் செல்ல முயற்சிக்கிறார்கள். அப்போது அங்கு போலீசார் லத்தி சார்ஜ் தடியடி நடத்ததன் காரணமாக அதனை கண்டித்து மாணவர்கள் நாடு முழுக்க போராட்டம் நடத்துவது என்றாக இது பரவிவிட்டது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. சரி, இதற்கு முக்கியமாக இந்த விஷயத்தில் நீட் தேர்வு என்பது ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்குது. இந்த நீட் தேர்வு ஏன் எதிர்க்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இதில் நிறைய குளறுபடிகளும் நிறைய முறைகேடுகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன விதமான முறைகேடுகள்லாம் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வினாத்தாள் கசிவு, பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பல வழக்குகள், பல சமயங்களில் இந்த வினாத்தாள் சார்ந்த விஷயங்கள், வினாத்தாள் கசிவு சார்ந்த புகார்கள், வழக்கு பதிவுகள்லாம் நடந்திருக்கு. இந்த வினாத்தாள் கசிவு மூலமாக 155 பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றமே தெரிவித்திருக்கு. ஆனால் அதற்கான அப்படி 155 பேர் அதன் மூலமாக பலன் பெற்றிருந்தாலும் தேசிய அளவிலாக அது பரவிவிட்டதா என்ற ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது அந்த வழக்கு விசாரணையின் போது. அதன் பிறகாக இது சிபிஐ விசாரணையில் இன்னமும் இது இருந்துட்டு இருக்கு. இந்த வினாத்தாள் கசிவு, இந்த வினாத்தாள் கசிவுக்காக 30 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. முக்கியமாக எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவ கல்லூரிகளில் பயில்கின்ற மாணவர்களே இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி பொறியியல் மாணவர்களும் ஈடுபட்டிருக்காங்க என்பதும் தெரிஞ்சிருக்கு. இந்த வினாத்தாள் கசிவு மட்டும்தான் நீட் தேர்வில் நடக்குதானா? அதுவும் இல்லை. குஜராத்தில் அதாவது ஒரு பிளாங்க் OMR ஷீட்டை வாங்கி அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை பிறகாக தேர்வு முடிந்த பிறகாக அந்த OMR ஷீட்டில் சரியான விடையை நிரப்பி அந்த ஏற்கனவே ஒரு மாணவர் சமர்ப்பிச்சிருக்கிற முறைகேட்டில் ஈடுபடுற அந்த மாணவர் சமர்ப்பிச்சாரு அப்படின்னா அதில் அந்த ஃபில் பண்ண அதற்கு பிறகாக தேர்வுக்கு பிறகு சரியான விடைகளை ஃபில் பண்ண அந்த OMR ஷீட்டை உள்ளே வைக்கிறது, இந்த மாதிரியான புகாரும் குஜராத்தில் இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தானில் தவறான வினாத்தால் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை ஒப்புக்கொண்டிருக்கு. இது நிர்வாக குளறுபடி அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நிறைய கட்டுப்பாடுகள் சார்ந்த புகார்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆள் மாறாட்டம் நடந்தது தொடர்பான ஒரு வழக்கு, அதில் பலர் கைது செய்யப்பட்டார்கள், மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கைது செய்யப்பட்ட சூழலும் இருக்கு. அதே மாதிரி 67 பேர் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கினது அப்படின்றதும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. இப்போ 720க்கு அந்த தேர்வு நடத்தப்படுது. ஒரு விடைக்கான மதிப்பெண் என்பது 4 மதிப்பெண் என்று இருக்கும் போதும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படின்னும் போதும் 718 719 ஆகிய மதிப்பெண் எப்படி வந்தது என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இப்படி பல குளறுபடிகள் நீட் தேர்வு சுற்றி நடக்குது. ஸோ எந்த வகையில் இந்த நீட் தேர்வு சரியாக நடக்குது, எதை நம்பி நாட்டுடைய ஒட்டுமொத்த இந்த மருத்துவ முறையையும் இந்த நீட் தேர்வை நம்பி உருவாக்குவது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுவதற்கு காரணமாக இவையெல்லாம் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நீட் தேர்வே வேண்டாம் என்ற குரல்கள் வலுவாக இருந்தது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் தேர்வு, அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், அதை எப்படி ஒரு டிரான்ஸ்பேரண்டாக நடத்துகிறாங்களா, ஏன் அதை சரியாக மத்திய அரசால் நடத்த முடியல போன்ற கேள்விகளோட தான் தேசிய அளவிலான போராட்டமாக இது மாறி இருக்கு. ஆனால் தேசிய அளவிலான போராட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் எழக்கூடிய கேள்விகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேசிய அளவில் நீட் தேர்வு சரியாக நடத்தப்படணும், தவறுகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை வேண்டாம் என்பது தமிழ்நாட்டுடைய குரலாக இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீட் தேர்வை பொறுத்து, அதன் அடிப்படையிலான நீட் தேர்வு அடிப்படையிலான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இந்த நீட் தேர்வு ஏன் இதை நீக்க முடியாது, இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்கான கேள்வியை கேட்கும்போது இது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பதை மத்திய அரசு சொல்வதை நம்மளால கேட்டிருக்க முடியும். உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணிகளாக சொன்ன விஷயங்கள், அதற்கு எதிராக இந்த நீட் தேர்வை எதிர்க்கக்கூடியவர்கள் முன்வைக்கும் வாதங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரே தேர்வை எழுதுறதன் மூலமாக பல தேர்வுகளை எழுத வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு இருக்காது அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட போது நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதற்கான காரணங்களாக சொன்னதில் முக்கியமான ஒரு காரணம். இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஆந்திராவில், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் மருத்துவ சேர்க்கைக்கென்று தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக மருத்துவ தேர்வு இருக்குது. எய்ம்ஸ்க்கு தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது. அதே மாதிரி ஏஐபிஎம்டி அப்படின்ற தேர்வு நடத்தப்பட்டது, ஆல் இந்தியா கோட்டாவுக்காக, அந்த மருத்துவ இடங்களுக்காக. இப்படி பல தேர்வுகளை எழுதுறதுக்கு பதிலாக ஒரே தேர்வு எழுதுறது ஒரு சுமையை மாணவர்களுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு உச்சநீதிமன்றத்தால். ஆனால் நுழைவுத் தேர்வே நடத்தப்படாத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த வாதம் பொருந்துமா என்பது இந்த நீட் தேர்வை எதிர்ப்பவர்களுடைய முக்கியமான கேள்வியாக இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் உச்சநீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, மெரிட் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதற்கு எதிராக நீட் தேர்வு நடத்தப்பட்ட பிறகு பல கேள்விகள் எழக்கூடிய வகையில் சில புள்ளி விவரங்கள் வெளியானது. 2017 மருத்துவ மாணவர் சேர்க்கையின் போது 400 மாணவர்கள், அதாவது இப்போ நீட் தேர்வு எப்படி நடத்தப்படுது அப்படின்னா, இயற்பியல், வேதியியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி ஒவ்வொரு தேர்வுக்கும் தனித்தனியாக மதிப்பெண் நிலைகள் இருக்கு. 90 கேள்விகள் என்ற வகையில் அந்த வினாக்கள் இடம்பெறும். இதில் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதுதான் நீட் தேர்வினுடைய அடிப்படையான தகுதி மதிப்பெண்ணாக நிர்ணயம் செய்யப்படுது. ஆனால் ஃபிசிக்ஸில் இவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் இவ்வளவு, பயாலஜியில் இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்ற பாகுபாடு கிடையாது. அந்த தனித்தனியான தகுதி என்பது கிடையாது. அதனால இப்போ ஏதேனும் ஒரு பாடத்தில் ஒற்றை இலக்க மதிப்பெண்ணோ அல்லது 0 மதிப்பெண்ணோ அல்லது நெகட்டிவ் மதிப்பெண்ணோ வாங்கினாலும் கூட, உதாரணமாக கெமிஸ்ட்ரியில் அந்த மாணவர் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க, பயாலஜியில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க, ஆனால் ஃபிசிக்ஸில் 0 மதிப்பெண் வாங்கியிருந்தாலும் அவங்களால மருத்துவ இடத்துல சேர முடியும் என்பது நீட் தேர்வினுடைய அடிப்படை விதிகளின் அடிப்படையில் நியாயப்படுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஒற்றை இலக்க மதிப்பெண், ஏதேனும் ஒரு பாடத்தில் ஒற்றை இலக்க மதிப்பெண் பெற்ற 400 மாணவர்கள் மருத்துவ இடங்களில் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி 110 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 0 மதிப்பெண் பெற்றவர்கள் மருத்துவ இடத்துல சேர்ந்திருக்காங்க. அப்போ இது எப்படி ஒரு மெரிட் அடிப்படையிலான மாணவர் சேர்க்கையாக இருக்க முடியும் என்பது முக்கியமான கேள்வி. அதே மாதிரியாக கல்வி தரத்தை பாதுகாக்க உதவும், அதே மாதிரி எதிர்கால மருத்துவர்களை தரமானவர்களாக உருவாக்குவதற்கு நீட் தேர்வு உதவும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதிலும் இதே மாதிரியான கேள்விதான். இப்போ இயற்பியல்ல எந்த விதமான மதிப்பீடும் இல்லாமல் சேரக்கூடிய ஒரு மாணவரோ அல்லது இயற்பியல்ல எந்த அடிப்படையும் இல்லாமல் 0 மதிப்பெண் பெற்று சேரும் மாணவரோ தரம்
என்று அவரை வகைப்படுத்த முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. ஒரு தேர்வு ஒரு மாணவருடைய தரத்தை உறுதி செய்து விட முடியாது அப்படின்றதுனால தான் நீட் தேர்வு நடத்துறீங்கன்னா அப்போ அதில் 0 மதிப்பெண் அப்படின்ற ஒரு சூழல் வரும்பொழுது எப்படி அது தரம் என்பது நிர்ணயம் ஆகும் என்பது நீட் தேர்வை எதிர்ப்பவர்களுடைய கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை நீட் தேர்வு தடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு எதிராக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுது. அதில் குறிப்பாக நீட் தேர்வுக்கான பயிற்சி என்பதற்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது தற்போது இருக்கக்கூடிய அந்த நீட் கோச்சிங்கான அந்த துறை அது சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அதற்காக சுழலப்படக்கூடிய அந்த எக்கானமி என்பது 65,000 கோடி ரூபாயாக இருக்கு. அதோட மதிப்பு அது வரும் காலங்களில் 1 லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் 22லேருந்து 24 லட்சம் மாணவர்கள் அந்த நீட் தேர்வை எழுதுறாங்க. ஒரு மாணவரே 2லிருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் திரும்ப திரும்ப தயாராகிற, அதாவது ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீட் தேர்வை 12ஆம் வகுப்பு முடித்த உடனே எழுதிட்டு அதில் போதிய மதிப்பெண் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆண்டும் நீட் தேர்வை எழுதுகிற சூழல் இருக்கு. ஸோ ஒரே மாணவரே 2க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கூட அவங்க பயிற்சி பெறக்கூடிய சூழல் இருக்கு. அதே மாதிரி இப்போது லோக்கல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு, அதாவது அந்தந்த இடங்களில் திறக்கப்படுற அந்த கல்வி மையங்கள் பயிற்சி மையங்களில் குறைந்தது 30,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் நீட் பயிற்சிக்கான கட்டணமாக வசூலிக்கப்படுது. தேசிய அளவிலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமாக வசூலிக்கப்படுது. இது தவிர ரெசிடென்ஷியல் கோச்சிங் அப்படின்னு இருக்கு, அதில் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமாக வசூலிக்கப்படுது. பல பள்ளிகள்லேயே நீட் அட்மிஷன் என்று அதில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதனோடு சேர்த்து நீட்கான பயிற்சி என்று 4 லட்சம் 5 லட்சம் என்று அதற்கான கட்டணமாக வசூலிக்கப்படுது. தனியார் கல்லூரிகளுக்கு கட்டணம் செலுத்துவதை தடுப்பதாக சொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த நீட் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு அதனை செலுத்த வேண்டியதற்கான ஒரு விஷயமாக மாற்றிவிட்டதா என்ற கேள்வியை நீட் தேர்வுக்கு எதிர்ப்பவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. கடுமையான போட்டி உருவாகிருக்கு என்பதை இது காட்டுதா, அல்லது பணம் செலுத்த முடிபவர்களால் மட்டும்தான் நீட் பயிற்சியே பெற முடியுமா என்ற சூழலை இது உருவாக்கிடுச்சா அப்படின்ற கேள்வி எழுது. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நீட் தேர்வை வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணங்களாக இருப்பது இவையெல்லாம் தான். இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவரோ அல்லது ஏழை மாணவராக இருப்பவரோ நீட் தேர்வுக்கான பயிற்சிக்கு போகணும் அப்படின்னா அதற்கு அவர்கள் எவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்ற கேள்வி முக்கியமாக எழுது. அதே மாதிரி நுழைவுத் தேர்வு என்பது 12ஆம் வகுப்பு தேர்வுக்கு பிறகாக அவசியம் இல்லை என்பது தான் 2007ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கு. இப்போ அதனை மீறி கூடுதலாக ஒரு சுமையை இது உருவாக்குகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி தற்கொலை என்பதும் இந்த நீட் தேர்வு தொடர்பாக எழக்கூடிய முக்கியமான ஒரு புகாராக இருக்கு. மாணவர்கள் அந்த பிரஷரை தாங்க முடியாம தவறான முடிவுகளுக்கு போகக்கூடிய சூழல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே இருக்கு. ஒரு எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்றது அஃபிஷியலாக அரசால் இந்த நீட் தேர்வு தொடர்பான தற்கொலைகள் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கப்படலை அப்படின்னாலும் அன்அஃபிஷியலாக கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் கிட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு நீட் தேர்வு ஜேஇ ஆகிய இந்த நுழைவுத் தேர்வுகள் காரணமாக அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. இப்போ இந்த மாணவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சோனம் வாங்சுக் இவர்களுடைய இந்த போராட்டம் இந்த நீட் தேர்வை ஒழிக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த போராட்டங்களில் அவர்களுடைய கோரிக்கையாக முன்வைப்பது 3 விஷயங்கள் தான். நீட் தேர்வுக்காக நடந்த இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மூலமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இன்னொன்று, இந்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒன்று. கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும், ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்பட வேண்டும், போட்டித் தேர்வுகளை முறையாக நடத்த வேண்டும். இதெல்லாம் சிஜேபி சோனம் வாங்சுக் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்பு இருந்த திமுகவுடைய கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கு. இப்போ தாவேகாவுடைய கோரிக்கையும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்பதையும் தாவேகா தெளிவுபடுத்துறாங்க. இப்போ நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான். இப்போ நீட் தேர்வுக்கான சீரமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் விரைவு நீதிமன்றங்களை அமைப்போம் என்ற அறிவிப்பை மோடி வெளியிட்டிருக்கார், பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ இந்த நீட் தேர்வு இல்லாத ஒரு சூழலை இது உருவாக்குமானா அதற்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலாக தான் இருக்கு.